நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இது நான் சிக்ஸ் பேக்கு அப்புறம் எபிசோடு 15. இன்னைக்கு நாளே ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் நினைச்சதும் நடந்துச்சு, நினைக்காததும் நடந்துச்சு. ஒரு டே ஒரு மாதிரி ஹோல்சமா போச்சு. அப்படியே அதே வைப்போட போய் முட்டையை வாங்கிட்டு, காய்கறி வாங்கிட்டு, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, ப்ரோட்டீன்ஸ் வாங்கிட்டு, தயிர் வாங்கிட்டு, ஒரு மாதிரி கரெக்டா எல்லாமே இது வரைக்கும் கரெக்டா தான் போதில்ல. அப்படியே வாங்கலாம் சரின்னு எடிட் பண்ண உட்கார ஆரம்பிச்சேன். கேமரா ஆங்கிள் ஊற்றிக்கிச்சு. அதை நான் பார்க்காம அவ்வளோ நேரம் ஷூட் பண்ணி வச்சுட்டு சமையலுக்கான ஏற்பாடை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தடபுடலான சமையல் இன்னைக்கு அது இதுன்னு சொல்லி கையில் சிக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒரு அருமையான சமையலை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சரி ஜிம்முக்கு கிளம்பலான்னு எந்திரிச்சு கிளம்புனேன். அப்போதான் சேட்டாவோட சம்பவத்தை பார்க்காம இருந்துட்டேன். அதையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ ஜிம்முக்கு தான் கிளம்புறேன். மீண்டும் மீண்டும் வலியுறுத்த நண்பர்களே, ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுங்க. அதுவும் சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. சரின்னு வழக்கம் போல ஜிம்முக்கு போயிட்டேன். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம ஜிம்முக்கு போய் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. எல்லாமே ஓகே அன்டில் நான் ரன்னுக்கு போற வரைக்கும். என்ன ப்ரோ நல்லா தானே ப்ரோ போயிட்டு இருக்கு, இதுல என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்னு தானே கேட்குறீங்க. ட்ரெட்மில்ல இருந்து கீழே விட்டு ஷூ பிச்சுட்டேன். அதே சோகத்தோட வீடு திரும்பி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அந்த புஷ்அப் சேலஞ்சு பண்ணி முடிச்சுட்டு ஷூ ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த நைட் ஆயிடுச்சு. அப்படியே 2 முட்டையை சாப்பிட்டு வழக்கம் போல சேட்டா கடைக்கு போயிட்டு பாலை குடிச்சு நல்லா முடிச்சிட்டேன். நீங்களும் ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்ய நண்பர்களே.